வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ஒரு ஃபன் ஃபிக்ஷன் பார்க்க போனால் டே குக்கோட ஒரு டூ ஷர்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த டூ ஷர்ட்டோட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா கசின்ஸ் லவ் மேட் அட் யூ. இந்த எஃப்எஃப்ல டாப் வந்து ஜேகே தேர்ட் இயர் வந்து படிச்சுட்ருக்காங்க. பாட்டம் வந்து டே இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து டேவும் ஜேக்கும் பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. ஜேகேவோட பேரண்ட்ஸ் ரீசெண்டாக வந்து செத்துட்ருப்பாங்க. ஸோ அதனால் டேயோட அம்மா பார்த்தீங்கன்னா ஜேகே எங்கள் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியிலேருந்து வில்லேஜ்க்கு வந்து கூப்பிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஓகேடா, இதுவே வந்து போதும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது டே பார்த்தீங்கன்னா அவரோட பெட்ரூமில் நல்லா தூங்கிட்டுருக்க. அப்போ டேயோட அம்மா, டே டே என்னம்மா, டே என்னடா இன்னும் தூங்கிட்டுருக்க? நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல? அம்மா நாளைக்கு தானம்மா காலேஜ், அதுக்கேம்மா இப்போ எழுப்புற? இன்னைக்கு ஒழுங்காக எழுந்திரிச்சாதான் நாளைக்கும் சீக்கிரமாக எழுந்திரிச்சிக்க முடியும். சீக்கிரம் எழுந்திரிச்சி கிளம்பு அப்படின்னு சொல்ல. அப்போன்ட்டே இப்போ எங்கேம்மா போக போகிறோம்? எங்கேயும் போக போகிறதில்ல, கீழே வந்து சாப்பிடணும், அவ்வளோதான். எந்திரிச்சி சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போக டே பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு டைம் பார்க்குறீங்க, பார்த்தா 9:30 தான் இருக்குது. இப்போக்குள்ளே அதுக்கு எழுப்புனாங்க. கொஞ்சம் நேரம் தூங்கியிருக்கலாம் அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படி பெட்டில் உட்காந்துட்ருக்கா. கீழேருந்து பார்த்தீங்கன்னா டேயோட அம்மா, டே இப்போ மட்டும் நீ எந்திரிச்சு வரல அப்புறம் அவ்வளோதான், மறுபடியும் தூங்கணுன்னு வச்சுக்கேன், மூஞ்சில் சுடு தண்ணி ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்ல. அப்போ டே பார்த்தீங்கன்னா நான் தூங்கலை, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டு ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வராரு. வந்தால் மேலே ஒரே சவுண்டாக இருக்குது. என்ன வீட்டில் எப்பவும் கீழே தான் டிவி ஓடும், இப்போ என்ன டெரஸில் டிவி ஓடுதா அப்படியே சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா கீழே போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகிறாரு. போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஜேகே ஆண்டை 2 பேரும் நல்லா பாட்டு போட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளோ வெயில் காயுது, இந்த வெயிலில் கூட தூங்கிட்டு இருக்காங்க. சோ அதுலேயும் இந்த ஆண்டர் சரியான பொறுக்கி பையன். இந்த ஜேகே ஏன் அவன் கூட போய் சேர்றான்? எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. இப்போ ஜேகேவும் பிடிக்காமலே போயிடும் போல அப்படியே சொல்லிட்டு நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருக்க. ஸோ எப்படி தூங்குறானுங்க பாரு. நைட்டு ஏதாவது பர்த்டே பார்ட்டியாக இருக்கும், நல்லா குடிச்சிட்டு வந்து மேலே படுத்துட்ருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா கிட்ட ஆன்ட்டி நைட் ஃபுல்லாக ஒரே ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு பொய் மேலே பொய் சொல்லுவான் அப்படியே சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா அப்படியே கோச்சிக்கிட்டு அப்படியே கீழே போகிறாரு. அப்போ டீயோட அம்மா, இதான் வர நேரமா, எப்போ எழுப்புனேன்? அதான் வந்துட்டல, அப்புறம் என்ன? ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்கான்? எந்திரிச்சிட்டானா? கிளம்பிட்டுருக்கானா? ஆமாம், கிழிச்சான், நல்லா குடிச்சிட்டு படுத்துட்ருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா, காஃபி கொடு அப்படி சொல்லிட்டு ஒரு காஃபி வந்து எடுக்க. அப்போ டேயோடம்மா, அதுவே அது ஜேகேக்காக நான் போட்டது, நீ போ அவனை போய் கூட்டு வா, அதுக்கப்புறம் நீ குடி. அம்மா அவனுக்கு வேணும்னா வரமாட்டானா? நீ போடா, அவன் தான் நம்ம வீட்லேயே வரந்தான், அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறானா என்னவோ அன்கம்ஃபர்டபுளாக, நீ போய் கூட்டு வாப்போ அப்படின்னு சொல்ல. அப்போ டே, ஆமாம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான், நல்லா குடிச்சிட்டு மேலே படுத்துட்ருக்கான். இது கூட தெரியாமல் அம்மா அனுப்புகிறாங்க. அம்மா மேலே தூங்கிட்டு இருக்காம்மா, நீயே போய் கூப்பிட்டு போ. டே போடா, செல்லம்ல, நான் இந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே மறுபடியும் ஸ்டெப்ஸ் ஏறி நான் போகணும், அம்மா கால் வலிக்கிறதுலே செல்லம், நீ போடா போய் கூட்டு வைப்போ, ஜெயிக்கு பாவம் இல்லை போ அப்படின்னு சொல்லட்டேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் என் நேரம் போய் தொலைகிறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே மறுபடியும் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிறாரு. போனால் மறுபடியும் டேவும் ஜேகேவும் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதை டே அப்படியே பார்க்குறாரு. பாரு மூஞ்சிலே அவ்வளோ வெயில் காயுது, அப்போ கூட எந்திரிச்சிக்கல, இதில் நான் எழுப்புனா மட்டும் எந்திரிச்சிருவானுங்க அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா போயிட்டு ஜேகே அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. பட் ஜேகேயோட காதில் அந்த பாட்டு சத்தம் தான் விழுது, டே பேசுறது கூட கேட்கல, அவ்வளோ சவுண்டாக இருக்குது. ஷோ என்ன பாட்டு கருமம் இது, கத்திகிட்டே இருக்குது அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து எழுப்பா. அப்போ ஜேகே, என்ன எப்போ ட்ரீமில் வருவா, இன்றைக்கி என்ன? ட்ரீம்லையா ஜேகே? என்னடா எதுக்கு இப்போ எழுப்புற? நல்ல கனவு போச்சு. நல்ல கனவா? உனக்குலாம் கனவு தான் வரும், வேற என்ன வரும்? அம்மா கீழே சாப்பிட கூப்பிட்டாங்க, நீ வரியா இல்லையா? நான் வரல, நீ போ. வரலையா? அப்போ காலேஜ்லாம் போகலையா நீ? இன்னும் 6 மந்த் தானே காலேஜ் இருக்குது, அப்புறம் என்ன உனக்கு? எந்திரிச்சு வா. நீ என்ன என் ஸ்டாஃபா? சும்மா கேள்வி கேட்டுட்ருக்கா? டயர்டாக இருக்குது, நான் வரல. கீழே போய் ஆண்டிக்கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லு. உடம்பு சரியில்லையா? குடிச்சிட்டு படுத்துட்ருக்கான், உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்கிறான் பாரு அப்படி சொல்லிட்டு அப்படியே முணுமுணுத்துட்டே இருக்க. அப்போ ஜேகே,
போகலையா நீ இன்னும்? ஆ கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து போக அப்போ ஆண்ட்ரோட கையை தெரியாமல் மிதிச்சிடுறாரு. அப்போ ஆண்ட்ராய்டு வலி தாங்க முடியாமல் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கத்த அப்பட்டே ஐயோ சாரி சாரி தெரியாமலா அட பாவி என் 4 வரல நசுங்கிருச்சுடா அப்படி சொல்லிட்டு கத்த. அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா கோவத்தில் பக்கத்தில் இருந்த பில்லோ எடுத்து ஆண்ட்ரூ மூஞ்சிலே அடிக்கிறாரு. மூட்டு படுறா, இதை விட என்னென்னமோ அடிபட்டிருக்கு, இப்போ என்னமோ கத்திட்டு இருக்கான். கத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆகிடாட்டேயும் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு அங்கே வந்து கீழே ஓடி வந்துடுறாரு. என்னவன் இப்படிலாம் பண்ணுறான், சரியான பொறுக்கி. இவனை போய் வீட்டு உள்ள சேர்த்து வச்சுருக்காங்க பாரு, எல்லாம் அம்மாவை சொல்லணும் அப்படியே சொல்லிவிட்டு அவரும் போயிட்டு அப்படியே காஃபிலாம் குடிக்கிறாரு. இன்றைக்கி ஜேகே வந்து காலேஜ் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் ஆகுது. இப்போட்டே நாளைக்கு காலேஜ் போகிறதுக்காக நிறைய வந்து அவரோட ஐடி ப்ரூஃப்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்க. அப்போ டேயோடம்மா டே டே ஐயோ இவங்க வேலை ஏன் பற்றியில் கூப்பிட்டுட்டே இருக்காங்க, முதல்ல பேரை மாற்றணும். என்னம்மா கீழே வா, என்ன பண்ணிகிட்ருக்க ரூமில்? அம்மா நாளைக்கு காலேஜ் போகிறதுக்காக நிறைய டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்ருக்கேன், என்ன ஆச்சு? அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம், இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஜேகே கிட்ட கொடுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. அப்போ அதை கேட்டுட்டே ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்கிட்ட கூடா? ஏன் அவனுக்கு என்ன காலில் ஆணியா? அவன் எடுத்துகிட்டு போக மாட்டானா? அங்கே என்ன முணுமுணுத்துட்ருக்க? ஒன்றும் இல்லைம்மா, அது அவனே வந்து எடுத்துகிட்டு போக மாட்டான், நான் வெயிட் பண்ணேன். ஏய் மேலே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்கடா, பேசிகிட்டு இருக்கான், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல, நீ வா அப்படின்னு சொல்ல. அப்போ டைம் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்களா, இதுவே என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரேன்னா அவ்வளோதான், அம்மா தையா தக்கன்னு குதிப்பாங்க. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கா, எதுக்கு அந்த பொறுக்கி பசங்கள்லாம் சேர்றேன்னு. ஆனால் அவன் சேர்ந்துருக்கிறது எல்லாமே பொறுக்கி பசங்க தான், அதெல்லாம் அம்மா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க, சரியான போங்கு அப்படின்னு சொல்லிட்டு டேம் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு அந்த ட்ரே எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க. போனால் டெரஸில் ஜேகேவோட கேங் அப்படின்னு நின்றுட்டு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. நடுவில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஜேகேயா உக்காந்துட்டு டெரஸ் மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணிகிட்ருக்க. டீ அதை அப்படியே பார்க்குறாரு, அந்த பெண்ணை முழிச்சிட்டு. என்ன புகையாக இருக்குது, எதனா போட்டு கொளுத்திட்ருக்கானுங்களா, விட்டால் வீட்டையே கொளுத்திடுவானுங்க போலையே அப்படியே சொல்லிட்டு வந்து பார்த்தா எல்லாம் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. அதை அப்படியே பார்க்குறாரு. என்ன எல்லார் கையிலையும் தம்மு இருக்குது, இதெல்லாம் வேறு பண்ணுவானா அவன்? அதானே குடிக்கிறான், இதை கூட பண்ணாமல் இருப்பானா குடிக்காரன் அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா ஜேகே ஜேகே என்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? கீழே போ. கீழே போவா? என்னமோ வேணும்னு வந்து நின்னா மாதிரி. அம்மா ஸ்நாக்ஸ் கொடுக்க சொன்னாங்க, எடுத்துக்கோ. ஓ அதுக்கு தான் வந்தியா, வச்சுட்டு போ அப்படி சொல்ல. அப்போ டைம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ திமிரு, ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சும்மா பேச்சுக்காச்சு தேங்க்யூன்னு சொல்லலாம்ல, அதெல்லாம் இவன் எங்கேருந்து சொல்லுவான், அதெல்லாம் சொல்லவே மாட்டான் அப்படியே சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா கோவமாக அந்த ட்ரேவை கீழே வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப. அப்போ ஜேகே கார் வந்துருச்சா குழந்தைக்கு, சரி டே இருங்கடா ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுங்க, அந்த வந்துடுறேன். எங்கம்மாமே நைஸாக நகுற, இருடா வந்துடுறேன், ஏன்டா சும்மா அப்படி சொல்ல. ஜேகேயும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஒரு ரூம் போகிறாங்க. ஏய் என்ன இங்கே என்ன பண்ணுறேன் ரூம்குள்ளே? இல்லை சும்மா தான் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தல, தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்போ சொல்லலை, இப்போ சொல்ல வந்திருக்கான் பாரு. பரவாயில்ல ஜேகே, இட்ஸ் ஓகே, நீ கிளம்பு. ஓ இட்ஸ் ஓகேவா, சரி போது விடு அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அங்கேயே நின்றுட்டு டேயோட ரூம்லாம் வந்து பார்த்துட்ருக்கா. டே அதை கவனிக்காமல் அவர் பார்த்தீங்கன்னா ஃபைல்லாம் எடுத்து செக் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு டே அப்படியே பார்க்குறாரு. ஜேகே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? எங்கே என்ன பண்ணுறேண்ணா, சும்மா ஒரு ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன், பரவாயில்ல நல்லா தான் வச்சுருக்க, அழகாக தான் இருக்குது. அப்படியா, சரி நீ கிளம்பு. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என் ரூம் பக்கோட நீ வரலாமே, வந்துட்டு கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ணி வைக்கலாம்ல. பாரு உனக்கு போனால் போது நீ என் ரூமை கொடுத்தாங்க, இப்போ அதை வர நானே க்ளீன் பண்ணுமா? எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, உன் ரூமை நீயே க்ளீன் பண்ணிக்கோ, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படியே சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா ஜேகேயை பிடிச்சி வெளியில் தள்ள போக. அப்போ ஜேகே அப்படியே டேவை பிடிச்சி அப்படியே வாலில் பின் பண்ணுறாங்க. பின் பண்ணிவிட்டு என்ன வெளில தள்ளுவியா? இல்லை ஆனால் நீ இப்போ எனக்கு ஒர்க் இருக்குது. இப்போ என்னாச்சு, நான் என்ன பண்ணேன்? சும்மா இருந்தால் என் ரூம் பக்கமான்னு தான் சொன்னேன், அதுக்கு இப்படிலாம் பண்ணுமா? ஜேகே என்ன பேசுகிற நீ, என்னை விடு, இல்லைன்னு அம்மாவை கூப்பிடு. உங்கள் அம்மாவில் அந்த ஸ்டெப்ஸில் 2 கூட ஏறி வர முடியாது, இதெல்லாம் மொத்த ஸ்டெப்ஸையும் ஏறி வந்து ரூமை தட்டி உள்ளே வந்து என்னை தள்ளி போடா ஜேகேன்னு சொல்ல போகிறாங்களா?
போடா அதெல்லாம் இன்றைக்கி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக போயிட்டு இன்ச்சா டேயோட ஃபேஸ் அப்படியே பார்த்துட்ருக்கா. டேக்கு அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. அவர் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மூடிக்க. அப்போ ஜேகே, ஏன் இப்போ என்னாச்சுன்னு கண்ணை மூடிக்கிட்ட? நான் உன்னை என்ன பண்ணினான்னு? என்ன பண்ணியா? இப்படி க்ளோஸாக நின்றுட்டு ப்ரீத் ஏன் மேலே படுது. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீ தள்ளிப்போ. நல்லா தானே இருக்குது, அப்புறம் என்ன ஒவ்வொரு சீன் போட்டுட்ருக்க? நல்லாலாம் ஒன்றும் இல்லை, தள்ளு. எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல, நீ முதல்ல தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தள்ளி விட்டுட்டு அவர் பார்த்தீங்கன்னா குடுகுனோடு போய் பெட்டில் உக்காந்துக்க. அப்போ ஜேகே, அங்கே போயிட்டீங்கன்னா நான் வரமாட்டேன்னு நினைக்கிறியாண்ணா? நீங்களாம் வரக்கூடாது, நீ ஃபஸ்ட் இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கொஞ்சம் சத்தமாக பேசுகிற. ஜேகேவும் பார்த்தீங்கன்னா, சரி கத்தாத, நாளைக்கு காலேஜ் தானே. என் காலேஜில் தானே அட்மிஷன் போட்டிருக்கேன். ஆமாம், அங்கே தான் சீட் கிடச்சிது, அதான். சரி, அப்போ மார்னிங் நானே ஒன்று ட்ராப் பண்ணிடுறேன், ரெடியாக இரு, யார் கூடயும் போயிடாதண்ணா அப்படின்னு சொல்ல. அப்பட்டே, என்ன திடீர்னு இதெல்லாம் பண்ணுறான்? இல்லை பரவாயில்ல, நானே போய்ப்பேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், ரெடியாக இரு, காலையில் நானே உனக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படி ஸ்மோக் பண்ணிவிட்டு கிளம்பிட. அப்பட்டே, இவனே ஒழுங்காக காலேஜ் போக மாட்டான், இதில் என்ன கூப்பிட்டு போகிறானா? இப்போ சொல்லிவிட்டு காலையில் மறந்துடுவான் லூஸு அப்படி சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவர் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே நைட் டின்னரும் முடிச்சுட்டு அப்படியே வந்து தூங்கிடுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் டே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு சரி வெளியில் போகலான்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வர. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜேகேவும் வெளியில் வராங்க. அப்படியே டேவும் ஜேகேவும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. ஜேகே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க. டே ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அது ஜேகே அப்படியே பார்க்குறாரு. ஏய், என்ன ட்ரெஸ் இதெல்லாம்? என்ன இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? நான் அழகாக தான் இருக்கேன், எனக்கு தெரியும். ஆமாம், ரொம்ப அழகாக தான் இருக்க, அழகு வலியுது, வா வா அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுற. டேக்கு ஒரு மாதிரி கோவம் ஆயிடுது. பாரு, பொறுக்கி மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஏன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறான் பொறுக்கி அப்படி சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போக. கீழே டேயோட அம்மா பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ 2 பேருமா வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க. அப்போது டேயோட அம்மா, ஜேகே ஆண்டி, என்ன ஆண்டி ஃபுட்லாம் நல்லா இருக்குல்லப்பா? ஆண்டி ரொம்ப நல்லா இருக்கா ஆண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா ஆண்டி, ஏன் திடீர்னு இப்படி கேட்குறீங்க? இல்லைப்பா, அம்மா சமையல் என்னை விட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லு, இல்லைன்னா ஆண்டி நான் இன்னும் பெட்டரா? ஆண்டி இதுவே சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக சமைக்கிறீங்க, இந்த மாதிரி அம்மா கூட ஒரு டைம் கூட செஞ்சதே கிடையாது அப்படி சொல்லிட்டு ஜேகே ஒரு ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக. அப்பட்டே, ஏன் அம்மா காலையில் அவங்க அம்மா பற்றிலாம் பேசுகிறாங்க? அம்மா கொஞ்சம் தண்ணி வேணும், இருடா எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு டேயோட அம்மா அங்கேருந்து போகிறா. அப்போ டே, ஜேகே ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகேயோட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆச்சு? நாங்களாம் இருக்கோம், நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு கேஷுவலாக அவர் வந்து சொல்ல. ஜேகேக்கு அது பார்த்தீங்கன்னா டபுளாக கேட்குது. அது மாதிரி அப்படியே தேவையாக வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ டே, என்னாச்சு? சாப்பிடு. சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாரு. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே 2 பேர் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அப்படியே ஒன்றா வெளியில் போக. அப்போ ஜேகேயோட பேக் எடுத்துகிட்டு டேயோட அம்மா வந்து வராங்க. வந்துட்டு, ஜேகே உள்ள காசு வச்சுருக்கேன், பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணிக்கண்ணே. ஆண்டி அதெல்லாம் எதுக்கு? இல்லைப்பா வச்சுக்கோ, ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோ அப்படி சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜேகேக்கு மட்டும் காசு கொடுக்க. அப்போ டே ஒரு மாதிரி ஏக்கமாக நின்று பார்த்துட்ருக்காரு. பாரு, எனக்கு ஒரு பைசா கொடுக்குறதில்ல, கேட்டால் சின்ன பையன் காசு கொடுத்தா கெட்டு போயிடுவேன்னு சொல்கிறது, இந்த மலை மாடுக்கு மட்டும் காசு எடுத்து கொடுக்குறது அப்படி சொல்லிட்டு நின்றுட்டுருக்க. அப்போ ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆண்டி போயிட்டு வரேன், டே வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட. டேவும் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடியே போயிடுறாரு. இப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா போயிட்டு பைக்கில் உட்காந்துட்டு ரொம்ப ஸ்டைலாக பைக்கை ஸ்டார்ட் பண்ண. டேவும் போயிட்டு அப்படி பைக்கில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ 2 பேருமே அப்படி ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கா. அப்போ டே, ஜேகே இப்போ எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கா? ஹெல்மெட் கூட போடல, கொஞ்சம் ஸ்லோவாக போ. இப்போ என்ன குழந்தையா நீ? ஒழுங்காக பிடிச்சிட்டு உக்காந்துட்டு கீழெல்லாம் விழுந்து தொலைய போகிற. நீ போகிற ஸ்பீடுக்கு நான் கீழே தான் விழுவேன் போல், கொஞ்சம் ஸ்லோவாக போ அப்படின்னு சொல்ல. ஜேகே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஸ்லோவாக போயிட்டு மறுபடியும் ஸ்பீடாக போக. டேவா, ஷோ எனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது போல், சரியான லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக அப்படியே இப்போ பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கேன். ஒரு 10 மினிட்ஸில் 2 பேரும் காலேஜ்க்கு வந்து ரீச் ஆகிடுறாங்க. இப்போ டே பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் எடுத்துகிட்டு, சரி நான் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்ல. அப்போ ஜேகே, ஏய் இங்கே வா. என்ன ஜேகே என்னாச்சு? நிறைய டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு சொன்னாங்களே, எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கியா? செக் பண்ணியா? அதெல்லாம் நைட்டே எடுத்து வச்சிட்டேன். இப்போ என்னாச்சு?
காசு வச்சுருக்கியா? இல்லை, அது அம்மா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காலைல கேட்டேன். என்கிட்ட கேட்க வேண்டியதானே? உன்கிட்டயா? இல்லை ஜெக்கி, பரவாயில்ல. ஏன் என்கிட்ட கேட்டால் நான் தரமாட்டேனா? அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்குள்ளேருந்து நிறைய காசு எடுத்து டேக்கிட்ட கொடுக்கா. அப்பட்டே ஜெக்கி, எனக்கு எதுக்கு இவ்வளோ காசு? அதெல்லாம் வேண்டாம், அம்மா திட்டுவாங்க. அம்மா கிட்ட சொல்லாத, வச்சுக்கோ. எவ்வளோ வேணுமோ என்ன வாங்கி சாப்பிட்னா கூட வாங்கி சாப்பிடு. கேன்டீனில் கேக் நல்லாயிருக்கும். பப்ஸ்லாம் வேணாம், கேக் மட்டும் வாங்கி சாப்பிடு. ஜெக்கி, இல்லை வேண்டாம், வச்சுக்கோ. அப்படி சொல்லிவிட்டு ஜெக்கி பார்த்தீங்கன்னா டேக்கிட்ட காசு கொடுக்க, டேவும் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டு சரி நான் உன்னை லஞ்சில் பார்க்குறேன், பாய் அப்படி சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிற. இப்போ ஜெய்க்கு எவ்வளோ மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவர் கேங்குக்கிட்ட வந்து போக. அப்போ ஆண்டர், என்னப்பா காலையிலே ரொமான்ஸ்லாம் முடிஞ்சுதா? ரொமான்ஸா? என்ன ரொமான்ஸு? அதான் பார்த்தமே காலையிலேயே பார்க்கிங்கில் 2 பேரும் செம்மையாக இருந்தீங்க போல. டேய், ஒன்றும் இல்லைடா, காசு தாண்டா கொடுத்து அமிச்சேன், அவ்வளோதான். நம்பிட்டேன். அம்மா காசு மட்டுமா கொடுத்துருப்ப? வேறு ஏதாவது கூட கொடுத்துருப்ப. நாங்கள் கேட்டால் கூட நீ சொல்வியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாத்திட்டு நில்லு, சும்மா வெறுப்பேற்றிட்டு இருக்காத. ஓகே, சரி. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஹாப்பியாக வந்துருக்கா. இந்த சைட்டே அவரோட கிளாஸ் ரூம் போயிட்டு அங்கே இருக்கிற புது பசங்க கூடலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்க. அப்போ அங்கே ஜுன்னு, டே தானே நீ? ஆமாம், டே தான். நீ? நான் ஜுன்னு. ஜேகே அவனுக்கு தெரியும். ஜேகே தான் சொன்னான் இந்த இயர் நீ வருவேன்னு சொல்லிட்டு. நீ அவன் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக தான் இருக்க. என்னை பற்றி ஜேகே என்ன சொன்னான்? அது நீங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான், அவ்வளோதான். அண்ட் ஒன்று பத்திரமா பார்த்துக்கணுன்னு என்கிட்ட தான் பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்கான். அப்புறம் என் கூடவே இரு, சரியா? ஓகே ஜுன்னு, உன் கூடவே இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு டே வந்து கை கொடுக்க. அப்போ ஜுன்னும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே ஒரு 2 hours போக, இப்போ அவங்களோட டாக்குமெண்ட்லாம் வந்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹெச்ஓடி ஆஃபீஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைனாக அவங்க டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்க. அப்போது சீனியர்ஸ் பசங்க, டேய் என்னடா ஒரே போர் அடிக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்ஓடி ஆஃபீஸ் முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும். ஸ்டூல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு ட்ரீ கீழே. ஸோ அங்கே வந்து உட்காந்துட்ருக்கா. இப்போ இங்கே அப்படியே லைனாக போகிறது அப்படியே பார்க்குறாங்க. டேய் யார் ஆனுங்க? பொடி பசனுங்க, குட்டி கொஞ்சானுங்க தான், ஃபஸ்ட் இயரு. ஃபஸ்ட் இயர் ஆரம்பிச்சிட்டானுங்களாடா? சொல்லவே இல்லை. சொன்னால் தான் நம்ம ரேகிங் பண்ணுவோம்ல, அதனால தான் சொல்ல அந்த ஹெச்ஓடி அப்புறம் பார்த்துக்கிறேன். என்னடா எல்லாம் பெக்கா மாதிரி இருக்குது, ஒன்று கூட தேராது போலையே. டேய் அது பாரு அப்படி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் வந்து சொல்ல. அப்போ ஜாக்சன், டேய் அவனாடா, அவனும் சரிப்பட்டு வரல. டேய் அவன் இல்லைடா, அவனுக்கு பின்னாடி ஒருத்தங்கிற மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக. ஆமாண்டா நல்லா தான் இருக்கான். சரி, ஒரு பலியாடு சிக்கிடுச்சு. இப்போ எங்கே போதுங்க? எங்கே போவோம்? அவங்க ஐடி ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஹெச்ஓடி ஆஃபீஸ் நின்றுட்டு எது கரெக்டாக இருக்குது எது தப்பாக இருக்குதுன்னு நின்றுட்டு பேக்கான்னு முடிச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே தான் வருவாங்க, இங்கேயே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரு, ஜாக்சன், ஃபிலிக்ஸ் கேங்லாம் அப்படியே உட்காந்துட்ருக்கா. இந்த சைடு 1 by 1 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஸ்டாஃப் ரூமில் போயிட்டு அவங்களோட ஐடி ப்ரூஃப்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க. லாஸ்ட்டாக தான் டே வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வெளியில் வர. அப்போ ஜுன்னு டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிரேக் டைம் வர. அப்போது ஐயோ பிரேக் டைமா? என்னாச்சு ஜுன்னு? இல்லைடா, பிரேக் டைம் வரும்போதெல்லாம் ஜேகேவும் அவங்க கேங்கில் இருக்கிறவங்களும் நாங்கள் வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் போகணுண்டா. இப்போ என்ன சொல்கிற? இப்போ அங்கே போகணுமா? வேண்டாம், நீ என் கூடவே இரு. இல்லை டே, அவன் ஏதாச்சும் சொல்லுவான். அவன்லேயும் ஒருத்தர் இருக்கான் பாரு, ஆண்டுன்னு சொல்லிட்டு. அவன் சரியான பொறுக்கி பையன். என்னோட லாஸ்ட் டைம் ஸ்விம் பண்ணுன்னு சொல்லிட்டான் தெரியுமா? எது ஸ்விம் பண்ண சொன்னானா? எங்கள் ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கீழே ஃப்ளோரில் படுத்து நீ ஸ்விம் பண்ணி காட்டுற அப்படின்னு சொன்னான் அந்த கடங்காரன். அதனால் நானும் பண்ண வேண்டியதாக போச்சு. இந்த டைம் போனேன்னு வச்சுக்கேன், இங்கே மவுண்டனே இல்லை, மவுண்டன் மேலே ஏறுன்னு கூட சொல்லுவான். நான் போகிறேன்ட்டே அப்படி சொல்லிட்டு ஜுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஜேகேயோட கேங் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி தேடிட்டு போக. சரி நம்ம கிளாஸ் ரூம் போயிடலாம் சொல்லிட்டு டேம் பார்த்தீங்கன்னா ஜாக்சனோட கேங்கை தாண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா வர. அப்போது ஓய் புது பையா இங்கே வா அப்படி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் வந்து கூப்பிட. அப்போ டே அப்படி திரும்புகிறாங்க. என்னையா கூப்பிட்றாங்க? என்னையா? ஒன்னத்தான், இங்கே வா, அங்கேயே நின்றுட்டுருப்ப அப்படின்னு சொல்ல. அப்படியே பார்த்தீங்கன்னா டேவும் ஒரு மாதிரி தாங்கிட்டே கிட்டே போகிறாரு. என்ன? எதுக்கு கூப்பிட்டீங்க? ரொம்ப கேவலமான கேள்வி. சீனியர்னு கூப்பிடணும்.
ஆ சாரி சாரி சீனியர். என்னாச்சு? நான் ஃபஸ்ட் இயரா? ஆமாம் சீனியர், ஃபஸ்ட் இயர். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. ஓ, ஃபர்ஸ்ட் டேவா? ஃபர்ஸ்ட் டே மாதிரி தெரியலையே. ம், ரொம்ப அழகாக இருக்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது எங்கள் முன்னாடி. என்னடா ஃபிலிக்ஸு? ஆமாம் மச்சான், நம்மளுக்கே டஃப் கொடுப்பான் போல. இப்படிலாம் இருந்தால் இங்கே இருக்கிற ஃபிகர்லாம் நம்மள எப்படி பார்ப்போம்? ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்ல. அப்போ ஜாக்சன், ம் சரி பண்ணிடலாம். இங்கே சென்டராக இருக்கும்ல, சென்டர் தானே மச்சான் அது? சென்டர் தான், கிரவுண்டு. கேர்ள்ஸ்லாம் அது அங்கே தான் இருக்காளுங்க. ஆமாம் மச்சான், கேர்ள்ஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க. அலையாது மூடு. நீ எங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்க. அதனால் நீ என்ன பண்ணுறனா, அந்த ஷர்ட்டை கழட்டிட்டு பேண்ட்டையும் கழட்டிட்டு இங்கே அப்படியே நின்றுட்டு தண்ணியெல்லாம் குளிக்கிற அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டே என்ன என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. ஷர்ட்டு பேண்ட்லாம் கழட்டி ஓரமாக வச்சுட்டு இங்கே தண்ணியே இல்லை, ஆனாலும் தண்ணி இருக்கிற மாதிரி சொல்லிட்டு நீ இப்போ குளிக்கிற அப்படின்னு சொல்லாட்டி அதை கேட்டு அதெல்லாம் என்னால் முடியாது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி தான் பண்ணிங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போக. அப்போ ஜாக்சன் பார்த்தீங்கன்னா கோவத்தில், டேய் அவனை பிடிங்கடா அப்படின்னு சொல்ல அவங்க கேங் போயிட்டு அப்படியே டேவ் பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு வராங்க. இந்த சைட் ஜுன்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கோட கேங் தேடிட்டு, அண்ணா வந்துட்டேண்ணா, இன்றைக்கி என்னண்ணா பண்ணணும்? ஏய் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? டே எங்க? டேவா? டே ஸ்டாஃப் ரூம் போயிட்டு கிளாஸ் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டான். நான் போனானான்னு தெரியல, நீங்கள் தான் இப்போ என்ன கூப்பிடுவீங்களா? அதான் நான் வந்துட்டேன். இன்றைக்கி என்னண்ணா பண்ணணும்? அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீ டே கிட்ட போ அப்படின்னு சொல்ல. அப்போ ஜுன்னு, இல்லைண்ணா பரவாயில்ல எங்கேயே இருக்கா அப்படின்னு வந்து சொல்ல. அப்போ ஜேகே, ஏய் அதான் வேணான்னு சொல்கிறல, கிளம்பு அப்படின்னு சொல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா ஜுன்னு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்க. அப்போது அந்த காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும், அதில் ஒரு லைவ் வீடியோ வருது. ஸோ எல்லாருமே அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்க்குறாங்க. ஜேகேவும் தான். அதை பார்த்ததுமே ஜேகேக்கு அவ்வளோ கோவம். அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா பைக் மேலே தான் படுத்துட்ருப்பாரு. சடனாக அப்படியே கீழே எகிரி குதிச்சு டே எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டு ஓடி வராங்க. ஓகேடா, இந்த 2 ஷார்ட்டோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் இதோட முடிக்கிறேன். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். அண்ட் தென் யோர் லவ்லி டிமு. பை பாய். See you soon.